கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கடந்த 2 தினங்களாக திமுக தரப்பிலிருந்து பல்வேறு ட்வீட்ஸ் x.com வலைத்தளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சாம்பிளுக்கு படிச்சிருவோம். முதல்ல ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின், என்ன கான்டெக்ஸ்ட்னா, விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசினார் அப்படிங்கிறது தான் கான்டெக்ஸ்ட். அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கேன். பட் இன்றைக்கி அதை பற்றி திரும்பவும் பேசுகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதை பற்றி பேசுவோம் என்னன்ட்டு. ஜூலை 20 அன்னைக்கு போட்ட ட்வீட்டில், ஜனநாயக பண்புகள் அறவே இன்றி செயல்படும் தவேக ஆட்சியில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளையும் அவலங்களையும் சுட்டிக்காட்டும் திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இணைய ஆதரவாளர்கள் என அனைவரையும் தொடர்ந்து வேட்டையாடி வருகிறது டேக் டைவர்ஷன் மாடல் தவேக அரசு. அவங்க ஆட்சியில் நடைபெறும் தவறுகளையும் அவலங்களையும் தான் சுட்டி காட்டுறாங்களாம். அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து கொட்டேஷனில், அவதூறு வழக்குகளில் கூட எதற்கு தொடர்பில்லாத குற்றப்பிரிவுகளை சேர்க்கிறீர்கள்? ஏன்னா நீதிமன்றத்திடம் சமீபத்தில் தானே குட்டு வாங்கினீர்கள். இது நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி தவேக அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு அரெஸ்ட்டை குவாஷ் பண்ணுறதுக்காக அவங்க கோர்ட்டுக்கு போகும்பொழுது கேட்குறாரு, இப்போ இங்கே டிஃபமேஷன் இருக்குது அப்படின்னா டிஃபமேஷன் வழக்கு தானே போடணும், ஏன் பீனல் பிரிவுகளை எல்லாம் அதில் சேர்க்கிறீர்கள்னு எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம். கைது செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் தனது வழக்கறிஞர் மற்றும் ஆதரவாளர்களை சந்திக்க கூட மறுக்கப்பட்டுள்ளார். அவருக்கான மருந்துகளை வழங்க சென்றவர்களும் தடுக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவரின் அடிப்படை சட்ட உரிமைகளும் மனித உரிமைகளும் கூட மறுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா? பிரமாதமாக எழுதியிருக்காரு. அப்புறம் அப்படியே போகிறது. அடுத்து ஜூலை 21 ஒரு பதிவு போடுறாரு. ஏன்னா இடையில ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை எல்லாம் கிரிமினல் சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி அடக்கிட பார்க்கும் தவேக அரசின் போக்கை கடுமையாக சாடியுள்ளது தி ஹிந்து நாளேட்டின் இன்றைய தலையங்கம். அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். நம் முதலமைச்சருக்கு புரிவது போல சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா முழுவதும் வெளியாகும் பத்திரிகையின் நடுப்பக்கம் அவரது தலையில் நங்கு நங்கென்று குட்டியுள்ளது. ஆட்சியின் அலங்கோலங்களை எல்லாம் கைது நடவடிக்கைகளால் சரி கட்டி விடலாம் என்று இந்த அரசு எண்ணினால் மக்களே அந்த ஆணவத்துக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். இது ஸ்டாலின் மட்டும் போட்டால் போதாது இல்லையா? அதனால் கனிமொழி முதல்ல 20ஆம் தேதி சுருக்கமாக விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்களை அராஜகமான முறையில் கைது செய்திருக்கும் தவேக அரசின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விமர்சனங்களை, அதாவது அவர் வச்சது விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து திமுகவினர் மீது காவல்துறையை ஏவி அடக்கிட பார்க்கும் தவேக அரசுக்கு ஜனநாயக வழியில் தக்க பாடம் புகட்டப்படும். உடனடியாக மார்க்கண்டேயன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அடுத்த நாள், தவேக அரசால் அராஜகமாக கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களை நேரில் சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தேன். திமுக கழகத்தினர் மீது அடக்குமுறையை கையாளும் தவேக அரசின் கொடுங்கோன்மை வீழும். உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நீட்டமாக ஜூலை 20 ஒன்று போட்டு வச்சிருக்காரு. பொதுக்கூட்டத்தில் பேசினார் என்பதற்காக மக்கள் பிரதிநிதி என்றும் பார்க்காமல், இதை படிக்கிறவங்க நினைச்சிட்டாங்க, ஐயோ இந்த மாநிலத்தில் பொதுக்கூட்டத்தில் கூட பேச முடியாது போல இருக்கேடா, அவ்வளோ ஒரு அவலமான நிலைக்கு வந்துடுச்சே, அதுவும் மக்கள் பிரதிநிதி என்றும் பார்க்காமல் காலை 6 மணிக்கே இது எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. காவல்துறையை வீட்டுக்கு அனுப்பி கைது செய்து விசாரணை என்ற பெயரில் எஸ்பி அலுவலகத்தில் அடைத்து வைப்பது உச்சபட்ச அடக்குமுறை. அப்புறம் எங்க கட்சிக்காரனை கைது பண்ணிட்ட, அவங்க கட்சிக்காரனை கைது பண்ணல. ஆளும் அரசின் சரி தவறுகளை சுட்டி காட்டுகின்ற, விமர்சிக்கின்ற மாபெரும் ஜனநாயக கடமை எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது. இது புரியாமல் பேசினாலே கைது என்று தொடரும் இந்த அரசின் அராஜகத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆணவத்தில் இதுபோல் எத்தனை கைதுகளை செய்தாலும் கழக உடன்பிறப்புகள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் இந்த ஆட்சியாளர்கள் பின்னடைவை சந்திக்க போவது உறுதி. ஸோ இதில் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் இந்த ஹிந்து பத்திரிகையில் ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கு. நீங்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு இந்து பத்திரிகையை வாங்குறீங்கன்னா அற்புதமான எடிட்டோரியல் இது. மே 4, 2026 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பட் உண்மையிலேயே மிக நல்ல எடிட்டோரியல். அது கிறிஸ்பாக அழகாக கொண்டு வந்துட்டாங்க. யூசிங் கிரிமினல் லா டு ப்ரொடெக்ட் ரெப்யூட்டேஷன் ஆஃப் ரூலர்ஸ் இஸ் கண்டம்னபிள். பியூட்டிஃபுல் பாயிண்ட். நீங்கள் மானத்தை, யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ ஆளுபவர்களின் ரெப்யூட்டேஷன், அவர்களுடைய பெயர், மரியாதை, மானம், இதை காப்பதற்காக கிரிமினல் சட்டங்களை ஏவுவது என்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. கண்டம்னபிள். ஃபுல் டீட்டெயில் அழகாக கொடுக்குறாங்க. ரொம்ப பார்ஷியலாக திமுக காரங்க பேசுறதுங்கிறத தாண்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லான சில வார்த்தைகள். த ஹார்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் டிஸ்பொசிஷன் இஸ் டாலரன்ஸ் ஆஃப் டிசன்ட் அண்ட் அப்ஹோல்டிங் ஆஃப் த ரூல் ஆஃப் லா.
த்ரெட்ஸ் டு தீஸ் கேன் அன்டூ த நிட் ஆஃப் அ டெமோக்ரஸி. ரொம்ப சாதாரணமாகவே அவங்க கொஞ்சம் ஹை இங்கிலீஷில் தான் எழுதுவாங்க. அது எடிட்டோரியல் அப்படின்னு வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு 2 லெவல் மேலே போயிடுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்து 2 மாதங்களுக்குள்ளாக 10 பேருக்கு மேல் கைது செய்திருக்கிறது. முதல்வருக்கு எதிராக பேசினார்கள் அல்லது அவருடைய கேபினட்டில் உள்ள அமைச்சர்களுக்கு எதிராக பேசினார்கள் என்பதற்காக. அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் ஜோசப் விஜயை மிக மோசமாக, இதில் ரொம்ப அழகாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணார், விமர்சித்தார் அப்படிங்கிறதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னும் பலரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜேம்ஸ் ராஜா திருநெல்வேலியை சேர்ந்தவர், விஷ்ணு பிரபு, மனோஜ்குமார் 2 பேரும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து ஃபேஸ்புக்கில் முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரூரை சேர்ந்த தங்கமணி அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர், கோயம்புத்தூர்லேருந்து 2 பேர், கரூர்லேருந்து ஒருத்தர். அதை தவிர இப்போ இவங்கெல்லாம் சாதாரண மக்கள், அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர், அவங்க ஒரு கட்சி பின்புலம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி ஒரு 4 பேர். அதுக்கப்புறம் டிஎம்கேயுடைய ஜென்சி விங் லீடர் அன்பானந்தம், அவர் வந்து ஒரு மார்ஃப்டு இமேஜ் எல்லாம் போட்டு முதல்வர், அவருடைய மகன் அவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. டெராகேட்டரி போஸ்ட் ரிகார்டிங் மிஸ்டர் விஜய் அண்ட் ஃபேமிலி, அவரை வீட்டுக்கு போய் கைது செய்ய பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி அவரே வந்து சரணடைஞ்சிட்டார். அவர் ஆன்டிசிபேட்டரி பெல்லாம் வாங்க பார்த்தாரு, எவென்ச்சுவலி சரணடைஞ்சிட்டார். அவர் கைதில் இருக்கார். அதுக்கப்புறம் யூடியூபர் மாரிதாஸ், அவரை வந்து சென்னை சைபர் கிரைம் போலீஸ், அவர் முதல்வருக்கும் அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் எதிராக ஒரு சில கமெண்ட்ஸ் போட்டார் சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம் சில கமெண்ட்ஸ் சீஃப் மினிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி பேசினார் அப்படிங்கிறதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ரமேஷ், அவரை பற்றி ஒரு மோசமான கமெண்ட் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுனால வினோத் சூரியகுமார் அப்படிங்கிறவரையும், இந்திராணி சுடலைமுத்து அப்படிங்கிற, இதில் வினோத் சூரியகுமார் திமுக காரர், இந்திராணி சுடலைமுத்து அதிமுக. அதுக்கப்புறமா சரண் ஜெயராமன் அப்படிங்கிறவர் வந்து தவேகாவுடைய ஆதரவு பெண்களை டார்கெட் பண்ணாருன்னு அவர். இவங்க எல்லாரையும் இப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா அரசியல்வாதிகளுமே ஆஃப் ஆல் ஹியூஸ், எல்லா கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளுமே போலீஸையும் கிரிமினல் சட்டங்களையும் பயன்படுத்தி தங்களுடைய நற்பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயல்கிறார்கள். எப்பெல்லாம் அவங்க ஆட்சியில் இருக்காங்களோ தங்களுடைய நற்பெயரை காக்க வேண்டும் என்று நினச்சா அதை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள காவல்துறையை ஏவி அவர்கள் மீது கிரிமினல் சட்டங்களை போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து மக்களாட்சியே ஒரு ஆட்டம் காண வைக்கிறது. ஸ்ட்ரக்சுரல் ரிஸ்க், அதோடைய அடிப்படையே ஆட்டம் போட வைக்கிறது. ஒரு ஸ்பீச் ரிலேட்டட் அரெஸ்ட் அப்படிங்கிறது, அதுக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தவேகா ஆட்சியில் ஒரு சர்வாதிகாரத்தன்மை நிலவுவதை காட்டுகிறது. ஒரே நேரத்தில் டிஃபமேஷன், மானநஷ்ட பிரிவுகள், ஐடி ஆக்ட், இதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழே சிலதெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்படி எழுதப்படுவது எல்லாமே தெருவில் சொல்லப்படுவதில்லை, அது வந்து கம்ப்யூட்டர், இன்டர்நெட், சமூக வலைத்தளங்கள் வழியாக சொல்கிறதுனால அதெல்லாம் ஐடி ஆக்ட் கீழே ஒரு சில ப்ரொவிஷன் இருக்குது, அதை கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சைபர் கிரைம், இதெல்லாம் எதுவுமே சைபர் கிரைமே கிடையாது. சைபர் கிரைமுடைய டெஃபினிஷனே வேறு. ஆனால் ப்ராடாக சைபர் கிரைம் அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வராங்க. பட் ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இன்றைக்கி வந்து பாரதிய நியாய சங்கீதா, முன்னாடி இருந்த இந்தியன் பீனல் கோட்லேருந்து சில ப்ரொவிஷன், அதெல்லாம் வந்து இன்றைக்கி அப்படியே வந்து உங்களுக்கு பாரதிய நியாய சங்கீதாவுக்கு வந்திருக்கு. இரு தரப்புகளுக்கிடையே மோதலை உருவாக்குதல், அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வேற போட்டு இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து தவேகா ஆட்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, புகார் கொடுப்பாங்க. உடனே போலீஸ் டக்குன்னு அதை வந்து எஃப்ஐஆராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு களத்தில் இறங்கிடும். சில சமயங்களில் போலீஸ் சுவமோட்டோ தானாகவே அவங்களே ஒரு புகார் போட்டுக்கிட்டு அவங்களே அதில் வந்து எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு அடுத்து வந்துடுவாங்க. அந்த டிசென்டர் யார் வந்து எதிராக கருத்து சொல்லியிருக்காங்களோ அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்பீடு இப்படி சொடுக்கி அப்படி நாளைக்குள்ளே இது இன்னைக்கு போட்டு புகார் நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுறது. அப்போ அதுக்கு வந்து கிரிமினல் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆர் டிஃபமேஷன் உடனடியாக இந்த மாதிரியாக போகிறதுக்கு பதில் அது தனக்குத்தானே, அது வந்து அரசியல் ரீதியாக நீ என்ன திட்டுறியா, நான் பதிலுக்கு ஒன்று திட்டுறேன். நீ வந்து என்ன ஊழல் பண்ணுறவன்னு சொல்கிறியா, நான் வந்து ஊழல் இல்லை அப்படின்னு காமிக்கிறேன். பதிலுக்கு நீ தாண்டா ஊழல் பண்ணவன்னு சொல்கிறேன். அது வந்து அரசியல் வாதத்தில் போய் முடிஞ்சிடும். அல்லது சிவில் சூட், இப்போ டிஆர் பாலு அண்ணாமலை மீது போட்டார் இல்லையா, அந்த மாதிரி சிவில் வழக்கு, அதை செய்யாமல் நேராக கிரிமினல் டிஃபமேஷனுக்கு வருவது, கிரிமினல் டிஃபமேஷன் ++க்கு வருது. இது இஸ் டிஸ்ஹார்டனிங்.
இது அப்படியே வந்து வருந்த வைக்கிறது அப்படின்னு அவங்க தலையங்கத்தில் எழுதுகிறாங்க. ஒரு புதிய அரசுக்கு மக்களோடான தொடர்பை மாற்றி எழுதுவதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு இருக்கிறது. டு பி டாலரண்ட் ஆஃப் டிசென்ட். நம்மை பற்றி யாராவது டிசென்ட் அப்படின்னா மாற்று கருத்து. இங்கே மாற்று கருத்தை தாண்டியும் இருக்கிறது. இருந்தாலும் மாற்று கருத்து இருப்பதை ஏற்றுக்கொள்ளுதல், அது உடனே அது மேலே வந்து பவரை, அதிகாரத்தை அந்த டைரக்ஷனில் தவறாக பிரயோகிக்காமை, எதிர்க்கட்சியை ஒரு முரட்டுத்தனமாக கட்டுப்படுத்துதல், இது எதுவும் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு இந்த புதிய அரசுக்கு இருக்கிறது. அந்த கிரிட்டிசிசத்தையும் டிசென்ட்டையும், அதுவும் முக்கியமாக பப்ளிக் பிளாட்ஃபார்ம், இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் மாதிரியானதை நீங்கள் வந்து நன்றாகவே அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நல்ல காரியங்களை செய்ய முடியும். நம்மளை ஒருத்தர் திட்டுறாரா, அதை நம்ம வந்து அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறத ஒருவரால் செய்ய முடியும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியாக இரும்பு கரம் கொண்டு மோசமான கமெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அதில் அசிங்கமான, இன்டீசென்ட்டான, அப்சீன், ஹார்ம்ஃபுல் அண்ட் இன்டீசென்ட், இது மூணுத்தையும் ஒன்றா சேர்க்குறாங்க. அதை நான் பிரிப்பேன். ஹார்ம்ஃபுல் அப்படின்னா கெடுதலை ஏற்படுத்துகிற, அது அப்படின்னு தனியாக வச்சுக்கோங்க. அப்சீன் அண்ட் இன்டீசென்ட் கெட்டது, அசிங்கம். இதில் வந்து இதுலேயும் பல லேயர் இருக்குது. இது எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், தடுக்கணும். பட் அதே சமயம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடமும் கொடுக்கணும். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சேலஞ்ச் அப்படின்னு அற்புதமான ஒரு எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க. ஆனால் இது வந்து மே 4, 2026 தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதற்கு முன்னால் ஒரு 5 ஆண்டுகள் ஒரு ஆட்சி இங்கே நடந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த பேப்பரை நான் தினமும் வீட்டில் வாங்குகிறேன், தினமும் படிக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு எடிட்டோரியல் அவங்க எழுதலை. அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. நான் வந்து ஒரு 2-3 நியூஸ் ஐட்டம் என் சம்பந்தமானது ஹிந்துவில் பதிப்பானதை அப்படியே படிக்க போகிறேன். சில செலக்ட் செக்ஷன் தான், ஃபுல்லாக இல்லை. ஆகஸ்ட் 1, 2023. Political commentator and publisher Badri Seshadri arrested for criticizing Chief Justice of India Supreme Court over Manipur violence. மணிப்பூர் கலவரத்தை பற்றி சென்னையில் உட்காந்துக்கிட்டு டெல்லியில் இருக்கிற உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பற்றி ஒரு கமெண்ட் சொன்னதற்காக மிஸ்டர் பத்ரி சேஷாத்ரி வாஸ் அரஸ்டட். நான் தான். சேஷாத்ரி வாஸ் அரஸ்டட் ஃப்ரம் இஸ் ஹோம் இன் சென்னை ஏர்லி ஆன் சாட்டர்டே. காலை 6 மணிக்கே அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா விளாத்திக்குளம் எம்எல்ஏ. எனக்கு காலை 4 மணிக்கு தான் வந்தாங்க, ஒரு 2 மணி நேரம் முன்னாடி. பெரம்பலூரில் ஒரு லாயர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம், அதனால வந்தாங்க. அது டீட்டெயில் போகுது. அதுக்கப்புறமா ஜூலை 29, 2023 அன்னைக்கு வீட்டுக்கு வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்ததற்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. முதல்ல வீட்டிலேருந்து எங்கே கூட்டிகிட்டு போனாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக இருக்குது. என்ன கேஸ் போட்டாங்கன்னு கேளுங்க இந்த திமுக அரசு. செக்ஷன் 153, அப்போ வந்து இந்த பாரதிய நியாய சங்கீதா வரலை, அதனால் ஐபிசி செக்ஷன் 153, தெருவில் வன்முறை போராட்டத்தை தூண்டுவதற்கான ஒரு ப்ரொவோகேஷன் வித் இன்டென்ட் டு காஸ் ரைட். அது தெருவில் வந்து வன்முறை போராட்டத்தை தூண்டுவித்தேன். 153A, promoting enmity between different groups on grounds of religion, race, place of birth, residence, language, etc. இரு குழுக்களுக்கிடையே மதம், இனம், பிறந்த இடம், வாழுமிடம், மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் வன்முறையை அல்லது வெறுப்பை தூண்டக்கூடிய விதத்தில் பேசினேன். செக்ஷன் 505(1)B, with intent to cause or which is likely to cause fear or alarm to the public or to any section of the public whereby any person may be induced to commit an offense against the state or against the public tranquility. அரசுக்கும் பொது அமைதிக்கும் எதிராக மக்களை கலவரப்படுத்தி பயத்தை ஏற்படுத்தி மக்களை குற்றமிழைக்க தூண்டுவது. அதாவது நான் வந்து பேசின பேச்சில் மக்கள் இறங்கி தெருவில் இறங்கி அரசு பஸ்ஸுலேயோ அரசு அலுவலகத்திலேயோ கல்லை விட்டு அடித்து பெட்ரோலை ஊற்றி தீ வச்சு கொளுத்திடுவாங்களாம். 505(1)B, 183, 153A, 505(1)B. ஸ்டாலின் சொன்னது ஞாபகம் இருக்கா? குட்டு வைத்ததை பற்றி ஒன்று சொல்கிறார் இல்லையா ஒரு இடத்துல, அவதூறு வழக்குகளில் கூட எதற்கு தொடர்பில்லாத குற்றப்பிரிவுகளை சேர்க்கிறீர்கள் என நீதிமன்றத்திடம் சமீபத்தில் தானே குட்டு வாங்கினீர்கள். இதுதான் அதற்கு இணையானது தான் இது. ஓகே, அது நிறையா பேர் கண்டிக்கிறாங்க. அப்பொழுதைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை கண்டித்தார், வேரியஸ் ஆட்கள்லாம் கண்டித்தாங்க.
அதுக்கப்புறமா ரைட்டர்ஸ் ஹிஸ்டாரியன்ஸ் கால் ஃபார் ரிலீஸ் ஆஃப் பத்ரி சேஷாத்ரி. என்னுடைய நண்பர்கள் அல்லது எனக்கு ஓரளவுக்கு தெரிந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து ஆகஸ்ட் 1 ஒரு பெரிய கடிதம் எழுதுகிறாங்க. அதையும் ஹிந்து கவர் பண்ணுது. கலெக்டிவ் ஆஃப் ரைட்டர்ஸ் பப்ளிஷர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் ரோட் டு சீஃப் மினிஸ்டர் காலிங் ஃபார் த ரிலீஸ். என்னை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நன்றி சொல்லிடுறேன். அம்பை, பால் சக்கரியா கேரளத்து எழுத்தாளர், பெருமாள் முருகன், TM கிருஷ்ணா, AR வெங்கடாச்சலபதி, ஸ்டாலின் ராஜாங்கம், ராஜன் குரை கிருஷ்ணன், காலச்சோடு பப்ளிஷர் கண்ணன் சுந்தரம், இவங்கெல்லாம் வந்து இது கையெழுத்து போட்டிருக்காங்க. ஹிஸ்டாரியன் ராமச்சந்திர குஹா அவர் தனியாக ஒன்று கொடுக்குறாரு. அதே நாள் இல்லை விரிவாக ஒன்று கொடுக்குறாரு. ப்ரீஎம்டிவ் அரெஸ்ட் மியர்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் அன் FIR appears to be an act of political vindictiveness, said குஹா in his email. ஒரு FIR-ஐ அடிப்படையாக வைத்து, முதல் தகவல் அறிக்கையை அடிப்படையாக வைத்து முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணுறது, வழக்கு முதல்ல சார்ஜ் ஷீட் போடலை, விசாரணை பண்ணலை, வழக்கு தொடுக்கலை, அவசரமாக கைது செய்வது என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பொலிட்டிக்கல் விண்டிக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப விரிவாக சொல்கிறாரு. ஆனால் இவரும் வந்து தமிழ்நாடு வந்து இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மணி மகுடம் மாதிரி, இலக்கியத்தை எப்படியெல்லாம் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்கன்னு தெரியும். 3 சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ராஜாஜி, அண்ணா, கருணாநிதி எல்லாம் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர்கள். நான் ஒரு பதிப்பாளர் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மாதிரி ஒரு பதிப்பாளரை அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் வியூஸ், அவருடைய ஒரு அரசியல் வியூ கூட கிடையாது. நான் வேற ஒரு ஆங்கிளில் அந்த கமெண்ட்டை சொன்னேன், பட் அது இப்போ முக்கியம் இல்லை. இப்படி சொல்லிட்டு இந்த விரிவாக இந்த மாதிரி வந்து ஏதாவது கேஸ் அவர் மேலே போடணும்னா போடுங்க, கோர்ட்டில் போடுங்க. அந்த கோர்ட்டு தீர்மானிக்கிறத வைத்து அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா, ஜெயிலில் போடணுமாங்கிறதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ப்ரீஎம்டிவ் அரெஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அன் FIR என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு விரிவாக சொல்லிட்டு இன்னும் பல பேர் வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க. மெட்ராஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ணிச்சு. இதெல்லாம் நடந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் தான் இந்த பெரியார் மண்ணில், இந்த அண்ணா இருந்த மண்ணில், அவர்கள்லாம் முதல்வராக இருந்த மண்ணில் அவர்கள் அடியொட்டி வரக்கூடிய அற்புதமான ஆட்சியான திமுக யாரெல்லாம் எதுக்காகலாம் கைது பண்ணுது அப்படின்னு ஒரு சிலதை பார்ப்போம். என்ன விட்டுருவோம். இதெல்லாம் வந்து நான் சொன்னது என்னை பற்றிய செய்தி விரிவாகவே வந்திருக்கிறது ஹிந்துவில். நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்து போட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிறது இல்லை. மாரிதாஸ் ஏகப்பட்ட கிரிட்டிசம் பண்ணியிருக்காரு. 2-3 முறைக்கு மேலே அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் முக்கியமாக அவர் அரெஸ்ட் பண்ணது நம்முடைய முப்படைகள் மேலே இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் ஆல் 3 ஃபோர்ஸஸ் ஜெனரல் ராவத். அவர் இறந்து போனார் ஒரு ஆக்சிடென்ட்டில். அதை பற்றி இவர் வந்து ஒரு கிரிப்டிக்காக ஒரு கமெண்ட் போடுறாரு. இந்த இறப்பில் மர்மம் இருக்கலாம், இது விசாரிக்கப்பட வேண்டியது. இதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. திமுக அரெஸ்ட் தான், வேற யாரும் இல்லை. திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணலை, சீஃப் மினிஸ்டர் கிரிட்டிசைஸ் பண்ணலை. இப்போ இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி அபத்தமாக அசிங்கமாக ஒரு தனிநபரை பற்றி பேசலை. இவ்வளோதான். SG சூர்யா பிஜேபிக்காரர், அவர் வந்து கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த மதுரையில் இருக்கக்கூடிய 2க்கும் ஒரே பேர் தான், ஒரு பர்டிகுலர் சிவிக் ஃபெசிலிட்டி ப்ராப்ளம். அவர் வந்து சு வெங்கடேசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற, இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவரை அட்ரஸ் பண்ணி, ஹலோ பாஸ், உங்கள் தொகுதியில் இந்த இடம் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க அப்படின்னு போட்டார். அவ்வளோதான். அந்த ஊர் வேறு இடத்துல வேறு மாவட்டத்தில் வருது, என் தொகுதிக்குள்ளே வரல அப்படின்னு இவர் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது காமெடியாக தெரியலையா அவங்களுக்கு? இன்னும் பல காமெடிகள் இருக்குது. சிதம்பரம் தீட்சிதர்களில் வந்து ஒரு தீட்சிதர் வந்து காவல்துறை எங்களை தாக்கினார்கள், பூணூலை அறுத்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அதை கம்யூன் அப்படிங்கிற பத்திரிக்கை, கௌஷிக் அப்படிங்கிறவர் அதோட எடிட்டர், அதை அப்படியே அவர் ப்ரெஸ்ஸில் அவர் ஒரு மைக்கில் அவர் பேசுகிறத அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அப்படியே எழுதுகிறாங்க என்று ஒரு தீட்சிதர் கூறினார். அவ்வளோதான். அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. நீ பொய் தகவலை பரப்புகிறாய். யாரோ ஒருத்தர், சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த ஏரியாவில். அவர் மேலே கேஸை போட்டாங்க, அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. பட் அவர் அரெஸ்ட் பண்ணலை. ஏன்னா அதுக்குள்ளே வந்து அவருடைய லாயர்ஸ் வந்துட்டாங்க, அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணலை. இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். நான் வந்து எல்லாரும் அறிந்த பெயர்களான சவுக்கு சங்கரை பற்றி சொல்ல போகிறதில்ல. பாரதிய ஜனதாவில் வந்து சங்கி பிரின்ஸ் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய ஒருவர், அவரை 2-3 முறை அரெஸ்ட் பண்ணாங்க. 2 முறையாவது குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு. சாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ்வலாக கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறவங்க தானே எதிர்கட்சிக்காரங்க. இன்னைக்கு குயோ முறையோன்னு கத்துறாங்க இல்லையா, அந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி கருணாநிதி, இவங்க 3 பேரும், இவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக இந்த வேலையை பண்ணவங்க. அவங்கள பற்றி ஏதோ கமெண்ட் போடுறாரா, உடனே தூக்கி போடு. கிருஷ்ணகுமார் முருகன்,
அண்ணாமலையோடைய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட். இன்னைக்கு அவரும் அப்படியே இந்த வி த லீடர்ஸில் இருக்கார். அவர் ஒரு போஸ்டர் ஒட்டினார். இந்த எண்மண் எண் மக்கள் தொடர்பாக அல்லது வேறு அந்த மாதிரி ஏதோ டிஎம்கே ஃபைல்ஸாக எனக்கு இப்போ மறந்து போயிடுச்சு. போஸ்டர் ஒட்டினார், பிடிச்சி போடு ஜெயில். அவர் எங்கிட்ட ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். பப்ளிக் டொமைனில் ரியாலிட்டி செக் இந்தியான்னு ஒருத்தர் ஒரு ஹேண்டில் வச்சுருக்கிறார், விவேக்னு பேர். அவர் ஒரு லிஸ்ட் அப்படியே தொகுத்துக்கிட்டு வர்றாரு. கடந்த 5 ஆண்டுகளில் யார் மீதெல்லாம் கேஸ் போட்டாங்க, பிஜேபி தரப்பிலிருந்து, பிஜேபிக்கு வெளியில் இருக்கிறவங்க பல பேர், சாதாரண மக்கள் பல பேர், ஒரு சில 300லேருந்து 400 என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் பல பேர் யாருன்னே எனக்கு தெரியாது. சில ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சில ஆசாமிகள் பேரை சொல்கிறதையும் நான் தவிர்க்கிறேன். அவர் அப்படி பேசிட்டார் தெரியுமா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லாத காசுக்கு பெறாத விஷயங்கள். என்னோடதை பற்றி நான் விரிவாக பேசினதுக்கு காரணம் ஐ ஹாவ் டீட்டெயில்ஸ், அதனால் அதை பற்றி பேசுகிறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பேப்பர் கட்டிங் இருக்குது. நடிகை கஸ்தூரி அப்ஜெக்ஷனபிளா, தவிர்க்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வெவ்வேறு. இன்றைக்கு உங்களுடைய எம்எல்ஏக்கள், அது அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், மார்க்கண்டேயனாக இருக்கட்டும், அவர்கள் பேசுவதும், உங்களுடைய ஜென்சி சில்லுண்டிகள் பல பேர் பேசுவதும் அவ்வளவு ஆபாசமாக இருக்குது. ஈவன் தட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவன். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? சின்ன 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 விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் இதை ஆரம்பித்து வைத்தீர்கள். சம்பந்தமே இல்லாத டிஃபமேஷன் கூட போடத்துக்கு தகுதியற்ற சில விஷயங்கள் மீது நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் கிளாசிக் வந்து இதுதான், இந்த செக்ஷன் தான் திரும்ப திரும்ப போடுவாங்க. என்னோட இதில் சில செக்ஷன் சொன்னேன் இல்லையா, 153, 153A, 505, 1B. ஆக்சுவலாக ஒரு ஜட்ஜை கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், ஜட்ஜை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்னு ஒன்று கீழே வருது. இவங்க இந்த செக்ஷனில் இதை ஃபைலே பண்ணியிருக்க முடியாது. ஆக்சுவலி அந்த மேஜிஸ்ட்ரேட் என்னை ரிமாண்டே பண்ணியிருக்கக்கூடாது. பின்னால் ஒரு நிகழ்ச்சியில் நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அதை குறிப்பிட்டு பேசுகிறார். இந்த செக்ஷன் இஸ் நாட் ஈவன் அப்ளிகபிள். அஸ்யூம் தட் என் மேலே ஒரு கேஸே இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்? இவங்க இதர் ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல்கிட்ட போகணும், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அட்டர்னி ஜெனரல் அல்லது சொலிசிட்டர் ஜெனரலுக்கு எழுதி கேட்கணும். இப்படி எங்கள் ஊரில் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மேலே இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு, அது நாங்கள் வந்து பிரைமா ஃபேசி இவர் மேலே வழக்கு போடலாம்னு இருக்கோம், அது போடுறதுக்கான முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும். அது பண்ணல. ஸோ இன்வேரிபிளி இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஃபமேஷன் அப்படிங்கிறது இல்லாத சமயத்திலேயே டிஃபமேஷனை கொண்டு வருது. அதோட கூட 153, 153A, 505, 1B. அப்போ இதுதான் வந்து நீதிபதி பரத சக்கரவர்த்தி கண்டிச்சார். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னார். கண்டிச்சார்னு சொல்கிறத விட இவர் வந்து தலையில் குட்டினார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தலைவர் சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை. ஏன் இப்படி பீனல் ப்ரொவிஷன்லாம் போடுறீங்க, டிஃபமேஷனோட நிறுத்திங்க அப்படின்னு அவர் சொன்னார். இன்னும் அந்த வினோத் சூரியகுமார் அப்படிங்கிறவருடைய வழக்கில், அந்த வழக்கு முடியும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான டைரக்ஷன்ஸ் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ எஃபெக்டிவ்லி இதுதான் என்னுடைய ஃபைனல் சம்மரி. இந்த கேடுகட்டத்தனத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் திமுக தான். அதற்கு முந்தைய 10 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை. ஜெயலலிதா தன்னுடைய ஹேடேஸில் தனக்கு பிடிக்காத தன்னுடைய உறவினர் சுதாகரன், ஒரு ஐயோ பாவம் ஒருத்தர், அதுக்கப்புறமா வந்து செரீனான்னு ஒரு மர்மம், அது யாருக்கும் புரியாத மர்மம், ஒரு அம்மா, நடராஜன், இந்த மாதிரி சில பேரில் மீதுலாம் வந்து, அப்புறம் பத்திரிகையாளர்களில் நக்கீரன் கோபால், ரொம்ப அவரை டார்ச்சர் பண்ண ஒரு சில பேர், நிறைய பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை. நக்கீரன் கோபாலை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த நான் சொன்ன இந்த சுதாகரன் அல்லது செரீனா அவங்க மேலெல்லாம் வந்து நார்காட்டிக் கேஸ் போட்டு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் வந்து பயங்கர மர்மத்துக்குரியது. அவங்க அப்போ அந்த சமயத்தில் சோஷியல் மீடியா பெரிய விஷயமாக இல்லை, எழுதுறது பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக ஆகலை. பத்திரிகையில் எழுதுவாங்க. இந்த பத்திரிகைகள் மீது, விகடன் மீது எண்ணற்ற வழக்குகள், குமுதம் மீது வழக்குகள், துக்ளக் மீதெல்லாம் எந்த வழக்கும் போடுறதில்லை. அவங்களும் ஜெயலலிதாவை பற்றி மோசமாக ஒன்றும் எழுதுறதில்லை. அப்புறம் இந்த நக்கீரன், தராசு அந்த மாதிரியான பத்திரிகைகள்லாம் இருக்கும். ஜூனியர் விகடன் மேலே ஸ்பெசிஃபிக்காக போடுவாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சிகளெல்லாம் பேசி கொண்டிருப்பவர்கள் என் மீது வழக்கு போட்டிருக்காங்க ஜெயலலிதா அப்படின்லாம் என்கிட்ட சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் அந்த வழக்கு அப்படியே இருக்குமே தவிர இவங்களும் அதை போய் குவாஷ் பண்ண மாட்டாங்க, அவங்களும் அதை ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. ஒரு வழக்கை தூக்கி போட்டு ஒரு ஓரத்தில் தூக்கி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் திருவாளர் ஸ்டாலின் முதலமைச்சரானதுக்கு பிறகு தான் இந்த அத்தனை விஷயங்களும் நடந்துருச்சு. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அந்த தலையங்கத்தில் டிவிகே கேடர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போடுவாராம், உடனே போலீஸ் வந்து எஃப்ஐஆராக மாற்றுமா, அடுத்த நாளைக்கு தூக்கி உள்ளே வைப்பாங்களாம். இதை செய்த புண்ணியம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் டிஎம்கே ஐடி விங்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அவங்க கட்டம் கட்டிடுவாங்க, உடனே அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க,
உடனே அதுக்கு வந்து எஃப்ஐஆர் நம்பரை போட்டுட்டு உடனே என்னுடைய கேஸில் பயங்கர காமெடியெலாம் நடந்திருக்கு. இவர் வந்து அவர் கரெக்டாக போய் அந்த ஒரு கவியரசுங்கிற ஒரு வழக்கறிஞர் போய் குன்னம் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தாராம். உடனே குன்னம் காவல் நிலையத்தில் இருந்த சில போலீஸ்காரர்கள் அங்கே குன்னத்தில் இருக்கக்கூடிய கடைத்தெருவுக்கு போனாங்களாம். போய் அங்கே இருக்கிற சில பேர்ட்டெல்லாம் கேட்டாங்களாம். அவங்களும் சொன்னாங்களாம், ஆமாங்க நாங்கள் அந்த காணொலியை பார்த்தவங்க, எங்களால் தாங்கவே முடியலைங்க, நெஞ்சு பொங்கி பொங்கி வந்ததுங்க, அதுவும் நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸுங்க அப்படின்னு ஓன்னு ஒப்பாரி வச்சாங்களாம். உடனே அவங்க வந்து வேனில் ஏறி நேராக காலையில் மயிலாப்பூருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். இப்படி வந்து கதை வசனம் டைரக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி ஆரம்பித்து வச்ச திமுக இன்னைக்கு வந்து அதே செக்ஷனை அப்படியே, என்ன காவலர்கள்ங்கிறவங்க என்னப்பா கேஜ்டு பேரட்ஸ் அப்படின்னு சிபிஐயை பற்றி உச்சநீதிமன்றம் ஒரு கமெண்ட் ஒன்று சொன்னிச்சு. யார் எஜமானன் சொல்கிறத செய்யணும். அதில் ஒருத்தர் கூட எழுந்து நின்று, சார் இதெல்லாம் கேஸே கிடையாது சார், இதெல்லாம் போய் அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு பயம். ஏன்னா மேலிடம் எல்லாம் அப்படி ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டாச்சு. ஐடி விங்லேருந்து கேடர்ட்டேருந்து ஒரு புகார் வருதுன்னா உடனே ஆக்ட் பண்ணுப்பா, பிடிச்சி தூக்கி உள்ளே போடுப்பா, அப்புறம் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துக்கலாம் விட்டுருப்பா, அப்படிதான்ப்பா போன 5 ஆண்டுகள் பண்ணாங்க, இப்போ இந்த 5 ஆண்டுகள் நம்ம அப்படிதான்ப்பா பண்ணுவோம் என்று டிஎம்கே கோடு போட்டது, தவேக ரோடு போட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நான் இந்த எடிட்டோரியலை வரவேற்கிறேன். என்ன ஒரு வார்த்தை கீழே சேர்த்திருந்தாங்கன்னா நன்றாக இருந்திருக்கும். தமிழ் திருக்குறள் இதெல்லாம் கோட் பண்ணி, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லி இருப்பதை போல அப்படின்னு கடைசியா ஒரு வார்த்தை எழுதி சேர்த்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே இந்துவை பாராட்டி இருக்கலாம். ஆனா 5 ஆண்டுகள் நன்றாக நித்திரை கொண்டிருந்து விட்டு எழுந்து மே 4க்கு பிறகு விழாவாரியாக எல்லாவற்றையும் பார்த்து உடனடியாக அற்புதமான எடிட்டோரியலை எழுதியிருப்பதற்காக அதற்காகவாவது அவர்களை பாராட்ட வேண்டும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.